Welcome you all to Ethereal Academy's UGC Net Education. Start where you are, use what you have, do what you can. Arthur Ashe. Unit 1 Educational Studies பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா Indian Schools of Philosophy ஓட contribution and also Western Schools ஓட thoughts என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல வேற approaches to sociology of education, socialization and education பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 2ல கமிட்டிஸ் கமிஷன்ஸ் அது தருவாருன்னு அந்த இயர் எப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும். காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் வருது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாலிசிஸ் அண்ட் எஜுகேஷன் இருக்கு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பாலிட்டிக்ஸ் அண்ட் எஜுகேஷன் சரியா? அதாவது யூனிட் 2ல பாலிட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் தானே பார்க்குறோம். அதுல இதெல்லாம் கவர் ஆயிடும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் பார்த்தா தெரியும். யூனிட் 3ல லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? யூனிட் 3ல growth and development பார்ப்போம். மெயினா பார்க்க போனோம் அப்படின்னாக்கா டெஃபினிஷன் அண்ட் தியரிஸ் இவங்க எல்லாம் தந்திருக்காங்க. ஃப்ராய்டு, கார்ல் ரோஜர்ஸ், கார்டன் ஆல்போர்ட், மேக்ஸ் வெர்த்திமர், கர்ட் கோஃப்கா இவங்க தந்திருக்கிறது பார்ப்போம். அப்ரோச்சஸ் டு இன்டெலிஜென்ஸ் ஃப்ரம் யூனிட்டரி டு மல்டிபிள். இதுல கார்டனர் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஸ்டர்ன்பர்க் கார்டனர் நீங்க பார்க்கணும். பிரின்சிபல்ஸ் அண்ட் தியரிஸ் ஆஃப் லேர்னிங் பார்ப்போம். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இருக்கு. அதுல டைரக்டிவ், நான் டைரக்டிவ், எக்லெக்டிக் யார் பண்ணாங்க, யாரோட நேம் அது தெரியணும் நமக்கு. யூனிட் 4ல பாத்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன்ல அதனோட டைப்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூல்மன், டெங், லியூக், ஹேபர்மாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படன்சி பேஸ்ட் அண்ட் என்கொயரி ஓரியன்ட் டீச்சர் எஜுகேஷன் மாடல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்பஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன். இதுல ப்ரிலிமினரி கன்சிடரேஷன் அண்ட் பிளானிங் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம். இதோட பர்பஸ், டியூரேஷன், ரிசோர்சஸ், பட்ஜெட் இதெல்லாம் பார்ப்போம். ப்ரொஃபஷனலிசம், கான்செப்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் ப்ரொஃபஷனலிசம், டீச்சிங் ஆஸ் எ ப்ரொஃபஷன், இதனோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன இருக்கு டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ் எ டீச்சரா நம்ம எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐசிடி இன்டகிரேஷன். இதுல டீச்சர் எஜுகேஷன்ல ஐசிடி இன்டகிரேஷன் எப்படி இருக்கு. முதல்ல நீங்க சிலபஸ் கிளியர் ஆயிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் அதுல இருக்கிற யூனிட் 5 கரிக்குலம் ஸ்டடீஸ்ல கரிக்குலமோட கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரோல் ஆஃப் நேஷனல் லெவல் ஸ்டாச்சுட்டரி பாடிஸோட ரோல் என்ன அப்படின்னு, பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் என்னன்னா மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன், என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்டர்வென்ஷன் மாடல், சிஐபிபி மாடல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேக்ஸ் மாடல், டைலர்ஸ் மாடல், கர்க்பாட்ரிக், ஸ்கிரைவன்ஸ் இது இருக்கணும், கிளியரா இருக்கணும் சரியா? கரிக்குலம் சேஞ்ச், அதுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அதுக்கப்புறம் கரிக்குலம் ரிசர்ச்சோடது ஸ்கோப் பார்க்கணும்னாக்கா யூனிட் 6ல ரிசர்ச் இன் எஜுகேஷன், ரிசர்ச் ஓரியன்ட் ஃபுல்லா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, ஹைபாத்தசிஸ், வேரியபிள்ஸ், டைப் 1 எரர், டைப் 2 எரர் இதெல்லாம் பத்தி பார்ப்போம். டைப் 1 எரர், டைப் 2 எரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டி டெஸ்ட், ஜி டெஸ்ட், அனோவா பத்தி தெரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எத்னோகிராஃபி இதெல்லாம் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்ஸ்ட் மெத்தட்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேர்ந்து வரும் இல்லையா அது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6th முடிஞ்சு 7th யூனிட்ல பெடகாஜி, ஆண்ட்ரகாஜி, அசஸ்மெண்ட், பெடகாஜிக்கல் அனாலிசிஸ் பார்ப்போம், கிரிட்டிக்கல் பெடகாஜி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரிஃப்ளெக்டிவ் லெவல் யாரு பண்ணது, அதனோட மாடல் ஹெர்பார்ட்டோட மாடல் தான் மெமரி லெவல்ல யூஸ் பண்றோம். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல மாரிசனோடது, ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல பிக் அண்ட் ஹண்ட். இந்த நேம்ஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மால்கம் நோவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா, அது கிளியர் ஆயிடுங்க. அவர் ஆண்ட்ரகாஜில என்ன சொல்லியிருக்காரு தியரியில, அவரோட தியரி ஆஃப் ஆண்ட்ரகாஜில மால்கம் நோவல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியணும், இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்,
அப்புறம் இன்னொன்று வந்து அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங் வரும், இங்கே ஆஃப்னே இருக்கு, ஆஸ் வரும். அது இதில் என்னென்ன அசஸ்மெண்ட் இருக்கு, பிளேஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ், டயக்னாஸ்டிக், அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இதுக்கப்புறம் டொமைன்ஸ் தந்திருக்காங்க பாருங்க. கொக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார், அதாவது கேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் கொக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன்ஸ் ஆஃப் லேர்னிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூனிட் 7ல இதுவே சிடி பார்ட்ல அசஸ்மெண்ட் இன் பெடகாஜி ஆஃப் எஜுகேஷன், அங்க முன்னாடி வந்து அசஸ்மெண்ட் இன் பெடகாஜி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோமா, அசஸ்மெண்ட் இன் ஆண்ட்ரகாஜி ஆஃப் எஜுகேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறோம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிளாண்டர்ஸ் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா எது இருக்கு, எது நம்ம கவர் பண்ணணும், எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும்னுட்டு கிளியரா தெரிஞ்சுப்பீங்க நீங்க. அப்புறம் யூனிட் 8ல டெக்னாலஜி இன் எஜுகேஷன், டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன் பார்ப்போம். இதுல பார்க்க போனோம் அப்படின்னா ஸ்கின்னர், பியாஜே இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கு, எப்படி இம்ப்ளை பண்றோம் எஜுகேஷன்ல, அதை ஃபாலோ பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க ஆடி, அஷ்யூர், டிக் அண்ட் கேரி மாடல் மேசன்ஸ், அது பார்ப்போம். பிளெண்டட் லேர்னிங்னா என்ன, அதை பத்தி தெரிஞ்சுட்டு பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, கேட்னேஸ் 9 ஈவென்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க தனியா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டீங்கன்னாக்கா இது வச்சுதான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் வந்திருக்கு. இங்க பாருங்க நெக்ஸ்ட் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோசியல் லேர்னிங் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்க்ளூஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வேளை நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகல இல்லையா, இருக்கிற போர்ஷனை தான், நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லை, அதால ஈஸியா கவர் பண்ணிடலாம். நாம கொஞ்சம் ஒரு 30 days அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம்னாலே வந்துடும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அசஸ்மெண்ட் டூல்ஸ் என்ன இருக்கு, போர்ட்ஃபோலியோ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. போர்ட்ஃபோலியோனா தெரியும், போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்புறம் பார்த்தோம்னா எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், லீடர்ஷிப், போஸ்ட் காப் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பீனா என்ன, ஊனா என்ன, ஒரு லெட்டர் இருக்கும். ஸ்வாட் அனாலிசிஸ், இதுல டெய்லர்ன்றவர் ரொம்ப முக்கியம், டெய்லரிசம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்ரோச் யாரோடது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. லீடர்ஷிப் இன் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், மீனிங், நேச்சர், இது பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, மாடல் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, பிளேக் அண்ட் மவுண்டன்ஸ், மேனேஜ்ரியல் கிரிட், யாரோடதுல என்னென்ன கான்செப்ட் வந்திருக்கு, இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இங்க பாருங்க இதுல வந்து குவாலிட்டி, கான்செப்ட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி இன் எஜுகேஷன், இது தெரிஞ்சுக்கணும் நாம. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பார்க்க போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஒன்று, இன்னொன்று ஜாப்பனீஸ் மாடல்ஸ் ஆஃப் சேஞ்ச், இன்னொன்று போக்காயோக்கு. இதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்றப்போ அப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்க என்னென்ன சொல்றேன் அப்படின்னு. பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது தெரிஞ்சுக்கணும். ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், பிஎஸ், ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸ், ஸ்கூல், இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ஸ்ல அவங்களோட ரோல். பேரியர்ஸ், இதுல என்னென்ன தடைகள் இருக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல, அதே சமயம் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதோட இந்த சிலபஸ் பத்தி தெளிவா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே எல்லாம் நமக்கு கிளியர் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச். நீங்க முதல்ல சிலபஸை வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் வச்சுட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்து படிக்கணும் அப்படின்னு தரோவா பண்ணீங்கனாலே உங்களால சீக்கிரம் கிளியர் பண்ணிட முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்.